வடமாகாண முதலமைச்சராக யார் வர வேண்டும், அவர் தங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று எழுதாத சட்டம் ஒன்றை இந்திய அரசு வைத்திருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இளஞ்செழியன் ஐயாவை வடமாகாண முதலமைச்சராக உருவாக்க வேண்டும் என்று பலர் பதாகைகளையும் விமர்சனங்களையும் ஆதரவுகளையும் எதிர்ப்புகளையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் முழுமையாக ஆரம்பத்திலே தோண்டப்படாததன் காரணம் இளஞ்செழியன் ஐயா அவர்கள்தான். அவர் பதவி நீக்கப்பட்டது, அதாவது இப்போ ஓய்வு கொடுக்கப்பட்டது, அவரை ஓய்வு பெற வைத்தது அழுத்தம் கொடுத்துத்தான் என்ற ரீதியிலே அவர் கூறியிருப்பதை மேலால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இலங்கையன், நாங்கள் இவ்வளவு காலமாக வடமாகாண முதலமைச்சரை பற்றிய ஒரு சில கருத்து கணிப்புகள் மற்றும் ஆதரவுகள் மற்றும் எதிர்ப்புகள் என்று ஒரு சில யதார்த்தமான செய்திகளை நாங்கள் எங்களுடைய லங்காபோர் ஊடகத்தினூடாக அலசியிருந்தோம். அந்த வகையிலே இன்றும் நாங்கள் அந்த வடமாகாண முதலமைச்சருடைய வருகை எப்படி இருக்கிறது, அதனுடைய வரவேற்புகள் எப்படி இருக்கிறது, ஆதரவுகள், எதிர் அலைகள், எதிர்ப்புகள் எப்படி இருக்கிறது, யார் யாருக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அலசுவதாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, முக்கியமாக இளைப்பாறிய மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. அதாவது இந்த இளஞ்செழியன் ஐயா அவர்களுடைய இளைப்பாறலின் பிற்பாடு உலகளாவிய ரீதியிலே அவருக்கு பாராட்டு விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த பாராட்டு விழாக்கள் நடைபெறப் போகின்றது என்று பதாகைகள் வரத் தொடங்கியதின் பிற்பாடு பிரித்தானியாவாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், அனைத்து நாடுகளிலேயும் சென்று அந்த பாராட்டு விழாக்களிலே அவரும் அவருடைய பாரியாரும் பங்கு பற்றி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரத்யேகமாக சிலரை, அவருடைய ஊரவர்களை மற்றும் அவரோடு உறவாடி கொண்டிருப்பவர்களையும், பிரமுகர்கள், கோவில் மன்றங்கள் என்று ஒரு சிலரையும் சந்தித்து வருகிறார். அந்த வகையிலே அவர் தொடர்பாக முதலமைச்சர் அவரை நியமிக்க வேண்டும், அதாவது இளஞ்செழியன் ஐயாவை வடமாகாண முதலமைச்சராக உருவாக்க வேண்டும் என்று பலர் பதாகைகளையும் விமர்சனங்களையும் ஆதரவுகளையும் எதிர்ப்புகளையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த முதலமைச்சராக அவர் வர வேண்டும் என்பதன் என்று கூறியதன் பிற்பாடு பல ஊடகங்களிலே கருத்து கணிப்புகள் கூட உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த முதலமைச்சர் கதிரைக்கு அல்லது அந்த வேட்பாளராக அவர் வந்து விடுவாரோ என்ற பயத்திலேயும் எதிர்த்தரப்புகளினுடைய ஆதரவாளர்களும் சில விமர்சனமான கருத்துக்களையும், அவர் மீது கடந்து வந்த காலங்களிலே அவர் கூறிய நீதியிலே அவர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்தாரா இல்லையா என்ற தோரணையோடும், அவர் கூறிய நீதிகளுக்கு ஆதரவாக பல விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன, குற்றச்சாட்டுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அதிகமான குற்றச்சாட்டுக்களை கட்சிகள், தமிழ் கட்சிகள், உதாரணத்திற்கு தமிழரசு கட்சியில் இருப்பவர்களாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட போகின்றோம் என்ற ஒரு ஆசையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், அவர் இந்த தமிழரசு கட்சியிலே முழுமையாக கூறுவதாக இருந்தால் சுமந்திரன் அவர்களுடைய விசுவாசிகள், ஆதரவாளர்கள் மற்றும் அர்ச்சுனா அவர்களுடைய விசுவாசிகள், ஆதரவாளர்கள், ஏன் அர்ச்சுனா கூட சுமந்திரன் அல்ல, அர்ச்சுனா கூட நேரடியாக கேலியபு கிண்டலுமாக அவரை முதலமைச்சர் கதிரைக்கு ஒரு அருகதை அற்றவர், அதற்கு தான் அருகதையானவர் என்று கூறிக்கொண்டிருப்பதையும் நாங்கள், அவர் தன்னுடைய முகநூலிலே பகிரங்கமாக கூறாவிட்டாலும் அவரை சுட்டிக்காட்டி அறியக்கூடிய அளவுக்கு நேரடியாக முகத்துக்கு நேரே கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவர் போடுகின்ற பதிவுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பதிவையும் ஆதரித்து அவருடைய விசிறிகள், அவருடைய ஆதரவு செலுத்துகின்ற ஜெர்மனியில் இருப்பவர்கள், ஏன் இலங்கையில் இருப்பவர்கள், பிரித்தானியாவில் இருப்பவர்கள், வேறு வேறு நாடுகளில் இருப்பவர்கள், ஏன் அவருடைய அண்ணனாக இருக்கின்ற ரகு உட்பட அப்படி பலர் அவரை விமர்சனம் செய்து கொண்டிருப்பதையும், அவர் அந்த குற்றம் செய்தார், சந்திரிகாவுக்கு அடியாளாக இருந்தார், அவர் கூறிய நீதியைத்தான் இவர் உரைத்தார், செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் முழுமையாக ஆரம்பத்திலே தோண்டப்படாததன் காரணம் இளஞ்செழியன் ஐயா அவர்கள்தான்,
என்று பல குற்றச்சாட்டுகள் அவர்களுடைய உறவினர்களை சுற்றி சாட்டி அண்ணனோ தம்பியோ அவர் செய்த குற்றத்தை இவர் நிரூபிப்பாரா, ஊழல் நிரூபிப்பாரா என்று அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே உண்மை பொய் எது என்பதை தாண்டி பல விடயங்கள் இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. பல ஐயப்பாடுகள் மனதிலே இளஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு முன்னாலே பல கேள்விக்குறிகளும் பல ஊடகத்தினால் வைக்கப்பட்டிருக்கிறது. லங்காபோர் ஊடகம் உட்பட, எங்களுடைய லங்காபோர் ஊடகம் உட்பட இது எங்களுக்கு தெரியாத விடயங்களாக இருக்கிறது. அதற்குள் உண்மைத்தன்மையை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அது சரி தவறு தாண்டி மக்கள் என்ன கூறுகிறார்களோ, முதல்ல இளஞ்செழியன் ஐயா அவர்கள் முதலமைச்சர் கதிரையை அவர் அலங்கரிப்பாரா, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தான் இறங்குவதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்சியோடு இணைந்து இறங்குவாரா அல்லது யாரையாவது இணைத்து இறங்குவாரா, இது தெரியாத அறியாத புதிராக இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் அவருடைய உலக நாடுகளிடையே அந்த பாராட்டு விழாக்களிலே பல பாராட்டு விழாக்களிலே அவருடைய கைவண்ணத்தில், அதாவது கையிலே அந்த ஒலி வாங்கி கிடைத்திருக்கிறது. அங்கே அவரை அறியாமலே சில கவலைகளை தெரிவித்திருக்கிறார். அவர் பதவி நீக்கப்பட்டது, அதாவது ஓய்வு கொடுக்கப்பட்டது, அவரை ஓய்வு பெற வைத்தது அழுத்தம் கொடுத்துத்தான் என்ற ரீதியிலே அவர் கூறியிருப்பதை மேலால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே முதலமைச்சர் தேர்தல் அரசியலை பற்றியும் சற்று அரசியல் சாக்கடையல்ல, அதை பூவாக கூட மாற்றலாம் என்ற தொனியிலே அந்த வாசகம் கூட உலாவி வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர் அந்த முதலமைச்சர் தேர்தலுக்கு அவர் தான் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரா, அல்லது உள்ளகமாக சில பேரோடு சில வேளைகளில் சட்டத்தரணி தவராஜா அவர்கள் அப்படி போன்றவர்களோடு இணைந்து வரப்போகின்றாரா, இது சொல்ல முடியாத கருத்தாக, நாங்கள் ஊகிக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. காரணம், அவர் ஒரு நீதிபதி, சரியாக நீதியை கூறினார். எங்களுக்கு தெரிந்த வரையில் அதன் பிற்பாடு என்ன நடக்குமோ, அவர் என்னத்தை நினைத்திருக்கிறாரோ, அவருடைய பாரியார் எதில் நினைப்பாரோ, அல்லது அவரை அரசியலுக்கு இறங்க வேண்டாம் என்று அவர்களுக்கு வேண்டியவர்கள், விரும்பியவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்கள், அல்லது அவர்களுடைய நட்புகள் கூறுவார்களோ, அல்லது செல்லுங்கள் நாங்கள் பின்னாலே இருக்கோம் என்று கூறுவார்களோ, இல்லது சில வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள், ஐயா நீங்கள் முதலமைச்சர் கதிரையை அலங்கரிக்க வேண்டும், நாங்கள் செலவுகளை பார்த்துக் கொள்கின்றோம், அல்லது நாங்கள் பின்னணியில் நிற்கின்றோம் என்று கூறலாம். இப்படி பல எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம், அவர் ஆரம்பத்திலே வெளிநாடுகளிலே அந்த வரவேற்பை ஏற்கின்ற பொழுது பேசிய பேச்சை தாண்டி சற்று மாறி பல பேச்சுக்களை அதிகரித்து கொண்டு வர புதிதாக தன்னுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரான்சிலே நடைபெற்ற இதிலே கூட ஒன்று கூடலிலே கூட அந்த பாராட்டு விழாவில் கூட ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவர் நாசுக்காக வருவாரா வரமாட்டாரா, வருவேன் வரமாட்டேன் என்ற தொனியிலே அவர் மற்றவர்களை ஏமாற்றாமல் ஒரு சில மழுப்பலான பதில்களை கூறியதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் கூட உலக நாடுகளிலே அவருடைய நீதியை பாராட்டி அவரை சுற்றி அவரை வாழ்த்துவதற்கு பலர் ஒன்று கூடியிருந்தார்கள். அர்ச்சுனா கூட வந்திருந்தார், அவரும் எதிர்பார்த்து வந்திருந்தார். அவருக்கு ஏதோ ஒரு கொஞ்ச சனம் அவரை பாராட்டியது என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் வரவழைக்கப்பட்டதா வந்தார்கள், அது வேறு. ஆனால் அதே வேளையிலே இளஞ்செழியன் ஐயாவை பொறுத்தவரையிலே அவரை தேடி வந்த கூட்டம், பாராட்டுவதற்காக வந்த கூட்டம், அதைவிட அதிலே புங்குடுதீபம் மக்கள் மற்றும் வேலனை மக்கள் அதிகமாக வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உரிமையோடு தங்களுடைய ஒரு உறவினர் சகோதரம் என்பதை ஒத்தாக வைத்து அவர்கள் பாராட்டியதை பார்க்கக்கூடியது. ஆனால் அந்த பாராட்டு, அவரை பாராட்டியதை வைத்து அவருக்கு முதலமைச்சர் கதிரையிலே வந்தால் வாக்குகள் கிடைக்கும் என்று நாங்கள் கணக்கீடு செய்ய முடியாது. காரணம், இது வெளிநாட்டிலே நடந்த இந்த பாராட்டு விழா. அதே வேளையிலே உள்நாட்டிலே என்ன கணிப்பு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக இளஞ்செழியன் ஐயா அவர்கள் ஏதோ ஒரு கட்சியிலே என்று கூறுவதை விட முக்கியமாக மக்களால் ஏற்கப்பட்ட கட்சிகள், அதுவும் தேசியத்தை விரும்புகின்ற கட்சிகள், உதாரணத்துக்கு ஸ்ரீதரன் போன்றவர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள், அல்லது என்பிபி கட்சி, இப்படியானவர்களோடு இணைந்து வந்தால் அவர் நிச்சயம் வெற்றியை பெற முடியும். ஆனால் அவர் நிச்சயமாக வென்றதன் பிற்பாடு தோற்று விடுவார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயும்
தான் பெற்ற அந்த நீதியினூடாக பெற்ற நன்மதிப்பிலையும் அவர் நிச்சயமாக தோற்று விடுவார். விக்னேஸ்வரன் ஐயாவை போல அல்லாமல் சில வேளைகளில் சற்று தோற்றுவிட்டு இவரால் அந்த வடமாகாண முதலமைச்சர் பதவியிலே இருந்து அந்த சேவையை செய்ய நிச்சயமாக முடியாது. காரணம், அதை செய்வதாக இருந்தால் என்பிபி அரசினுடைய ஆதரவு தேவை கட்டாயம். இவருடைய பாணியிலே செல்வதாக இருந்தால் நீதி நியாயத்துக்கு மீறி செல்ல மாட்டார். ஈகங்களை பற்றி பேச மாட்டார், இழப்புகளை பற்றி பேச மாட்டார், பிரபாகரன் மற்றும் புலிகள் மாவீரர்கள் என்று பேச மாட்டார். ஆனால் அவர் அமைதியாக தான் எப்படி அந்த நீதிபதி கதிரையில் இருந்தாரோ அதே போலத்தான் வடமாகாண முதலமைச்சராக இல்லாமல் வடமாகாண நீதிபதியாகத்தான் அவரால் இருக்க முடியும். அப்படித்தான் இருந்து பழகியிருக்கிறார். இல்லையேல் அவர் ஒரு சில காலங்களின் பிற்பாடு மக்களால் நிராகரிக்கப்படுவார். ஏன் விக்னேஸ்வரன் ஐயா கூட யாழ் அதாவது வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதி திரும்பி போனதன் பிற்பாடுதான் மக்களாலும் அந்த கட்சியாலும் நிராகரிக்கப்பட்டார். இதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதை சரியாக வைத்து பயன்படுத்தி அனுரா அரசோடு ஆளுங்கட்சியோடு பேரம் பேசி வடமாகாணத்துக்கு பெரிய விடயங்களை செய்வதாக இருந்தால் நிச்சயமாக இவரால் முடியாது. இவர் சட்டத்தின் பூர்வமாக செய்வார். அதை விட இன்னொரு விடயம் இருக்கிறது. வடமாகாண முதலமைச்சராக யார் வர வேண்டும், அவர் தங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று எழுதாத சட்டம் ஒன்றை இந்திய அரசு வைத்திருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த இந்திய அரசை மீறி இவரால் அந்த வடமாகாண முதலமைச்சராக ஆனதன் பிற்பாடும் இவரால் நகர்வது நிச்சயமாக அவரை காலை கட்டி காலிலே விலங்கு போட்டது போல விலங்கை போட்டதற்கு இந்தியாவினுடைய அழுத்தங்கள் இவருடைய தலையை பிக்கும். சில வேளைகள் இது வேண்டாம் என்று ஓடி ஒதுங்கி, சில வேளைகளில் வெளிநாட்டில் கூட, ஆஸ்திரேலியா போன்ற கனடா போன்ற நாடுகளில் கூட போய் தஞ்சம் புகுகின்ற கட்டம் கூட அவருக்கு வரலாம். நிச்சயமாக இளஞ்செழியன் ஐயா வந்தால் நன்று என்று நாங்கள் கூட கூறியிருக்கின்றோம். இருந்தாலும் அவர் வருவதை பொறுத்து இருக்கிறது. வந்ததன் பிற்பாடு தான் தன்னுடைய நினைத்ததின்படி, அதாவது தன்னுடைய போக்கின்படி, தன்னுடைய அறிவின்படி, தன்னுடைய பாதையின்படி, வகுப்பின்படி அவர் அந்த வடமாகாண முதலமைச்சர் பதவியை கொண்டு செல்ல வேண்டும். செல்வதற்கு நிச்சயமாக ஆளுங்கட்சி ஒரு பக்கத்தில் ஈடாட்டமாக இருக்கும், அடுத்த பக்கத்திலே இந்திய அரசு ஈடாட்டத்தை கொடுக்கும். அதை விட அதிலே அங்கம் வகிக்க போகின்ற, அவரோடு சேர்ந்து வரப்போகின்றவர்கள் அவரை உலுப்புவார்கள். அதை விட சில வேளைகள் அவர் வேறு கட்சியிலே ஒரு வேட்பாளராக நின்று வென்றாராக இருந்தால் தமிழரசு கட்சியோ, சைக்கிள் கட்சியோ, டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சியோ, சங்கு கட்சியோ, மான் கட்சியோ, இவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பிழைகளை பிடித்து அவர் மீது தேவையற்ற பழிகளை சுமத்தி, தேவையற்ற குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டி, அவங்க அப்படி செய்தார், இப்படி செய்தார், இத்தனை ஆமாண்டு இப்படி செய்தார்கள், இவருடைய அண்ணன் அப்படி செய்தார், தம்பி, இப்படி இவரடி நெருடல் படுத்துகின்ற கட்டாயமான அந்த கட்டம் இவருக்கு நேரும் என்பதில் லங்காபோர் ஊடகம் இப்பொழுதே ஆணித்தரமாக கூறுகிறது. இப்பொழுது லங்காபோர் ஊடகம் ஒரே ஒரு விடயத்துக்கு இளஞ்செழியன் ஐயா அவர்களுடைய இப்பொழுது வருகின்ற விமர்சனங்களை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இளஞ்செழியன் ஐயா இந்த வடமாகாண முதலமைச்சராக வேட்பாளராக யார் அழைத்தாலும் வராமல் இருப்பது அவருக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். காரணம், அவர் வந்தாராக இருந்தால் அவர் ஏற்கனவே நோகடிக்கப்பட்டிருக்கிறார். முன்கூட்டியே அவரை இளைப்பாற வைத்திருக்கிறார்கள், நோகடிக்கப்பட்டிருக்கிறார். இங்கே வந்ததும் பிற்பாடு தமிழ் அரசியல் கட்சிகள் என்பது ஒரு கூவத்துக்கு சமானமாக இருக்கிறது. அர்ஜுனா ஒரு பக்கம், தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரன் ஒரு பக்கம், அடுத்த பக்கத்தில் சுமந்திரன் அணி, இப்படி அடிபட்டு குத்துப்பட்டு தன்னலத்திற்காக செல்வம் அடைக்கல்நாதன் வேறு ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்கிறார். இப்படி பல விடயங்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா கட்சியினர், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் சித்தார்த்தனை தூற்றி எறிந்து காரை துப்பியவர்கள் அவர்களுடைய காலை கழுவி கொண்டிருக்கிறார்கள். இப்படி யார் எங்கே போவார்கள், எப்படி வருவார்கள் என்று கூற முடியாது. மணிவண்ணன் விக்னேஸ்வரன் ஐயா, அதாவது பார் லைசன்ஸுக்கு உத்தியோகபூர்வமாக ஸ்பான்சர் செய்த, அதாவது
சிபார்சு செய்த விக்னேஸ்வரன் ஐயா பக்கத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் புலிக்கொடியை எடுத்து வந்து அதிலே மானை போட்டு அந்த புலியை எடுத்து விட்டு புலியை மான் போல ஒரு கொப்பி அடித்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட விடயங்கள். இவர்கள் அனைவரும் தமிழ் கட்சிகள் அனைவரும் நிராகரிக்கப்பட்டவர்கள். இதற்குள் இவர்களோடு வந்தாலும் இவருக்கு மிக மிக கடினமாக இருக்கும். சில வேளைகளில் தனித்து வந்தாலும் கூட அவர் செய்கின்ற ஆட்சி, நான் முதலே கூறியது போல, வடமாகாண முதலமைச்சராக அவரால் இருக்க முடியாது. வடமாகாணத்திற்கு ஒரு நீதிபதியாகத்தான் அவர் அதிலே இருந்து இயங்க வேண்டும். ஆனால் அதற்கு இயங்குவதற்கு சுற்றச்சூழலில் இருக்கிற கட்சிகளோ ஆளுங்கட்சியோ இப்படியானவர்கள் இந்தியாவோ நிச்சயமாக இவரை குழப்பும், இவருடைய மனத்தை சஞ்சலப்படுத்தும். இவர் தன்னுடைய ஓய்வாக இருக்கின்ற நேரத்திலே, தான் அமைதியாக இருக்கின்ற நேரத்திலே அவருக்கு அமைதி இன்மையை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், அவர் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால், தயவு செய்து சட்டத்துறையிலே பல வக்கீல்களை உருவாக்குங்கள், நல்ல வக்கீல்களை உருவாக்குங்கள். உங்களை உயர்ந்த நல்ல நீதிமானான நீதிபதி என்று கூறுகிறார்கள். உங்களைப் போல நீதிபதிகளை இருக்கின்ற வக்கீல்களிலே அவர்களை உங்களைப் போல நீதிபதிகளை உருவாக்குங்கள். உலகம் பூராகவும் மக்கள் ஆதரிக்கின்ற அளவுக்கு இப்பொழுது அழைத்து உங்களுக்கு மாலை மரியாதையோடு விழாக்கள் கொண்டாடப்படுவது போல அவர்களுக்கும் செய்யுங்கள். நல்ல நீதிபதிகளையும் நல்ல வக்கீல்களையும் உங்களால் உருவாக்க முடியும். அதிலே முன்னெடுங்கள். அதன் பிற்பாடு நிச்சயமாக நல்ல ஒரு அரசியல் குடும்பம் அல்லது நல்ல ஒரு அரசியல் குழுமம் அல்லது பல அரசியல் குழுமங்கள் நல்ல நேர்மையானவர்கள் உருவாகுவார்கள். உங்களை போன்றவர்களை நீங்கள் உருவாக்குவதே சாலச் சிறந்தது. தயவு செய்து முதலமைச்சர் கதிரியை விரும்பாதீர்கள். அனைவரும் ஏற்றி விடுவார்கள். ஆனால் அது பப்பாசி மரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இறங்குவதற்கு ஏணி தரமாட்டார்கள், ஒதுங்கி விடுவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் உங்களால் முடியாமல் கையுழைந்து காலுழைந்து அங்கே இருந்து கீழே விழுந்து உங்களுடைய மானம் மரியாதை அத்தனையும் ஒரு தேங்காய் கீழே விழுந்து, அதாவது உரிக்கப்பட்ட தேங்காய் ஒன்று மேலே கீழே விழுந்து எப்படி சிதறி உடையுமோ அப்படி பாறையிலே விழுந்து உடைவது போல சிதறு தேங்காயாக உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் செய்யக்கூடிய விடயமான அந்த வக்கீல்களை உருவாக்குகின்ற, அந்த நேர்மையான நீதிபதிகளை உருவாக்குகின்ற அந்த குறிக்கோள், அந்த ஒரு நேர்பார்வை, அதை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக அதனூடாக யார் நல்லது செய்தாலும் செய்யட்டும். உங்களுடைய தேவை அரசியல்வாதிகள் உருவாக்குவதோ வடமாகாணத்தை ஆளுவதோ அதற்கு இவர்கள்தான் சரி, இவர்களுக்கு அந்த மக்கள் தான் சரி, அந்த மக்களுக்கு இவர்கள்தான் சரி. மாறி மாறி வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சரி வராது. காரணம், நீங்கள் ஈகத்தை பற்றி விற்க மாட்டீர்கள், மாவீரர்களை பற்றி பேச மாட்டீர்கள், புலியை பற்றியோ அல்லது பிரபாகரனை பற்றி பேச மாட்டீர்கள், செம்மணி புதைகுழியை பற்றி கூட நீங்கள் நீதி பேச முடியாது. ஆனால் நீங்கள் வக்கீல்களையும் நல்ல நீதிபதிகளையும் உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். உங்களுடைய முடிவு காலத்துக்கு முன்பாக நல்ல பல இளஞ்செழியன்களை உருவாக்க வேண்டும் என்று லங்கா4 ஊடகம் உங்களிடத்தில் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்கா4 ஊடகம். எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள். அத்தோடு கூட www.langa4 லங்கா 4 LANKA 4.com என்ற முகவரியை எழுதி நீங்கள் எங்களுடைய இணையதளத்துக்கு சென்று சுவாரஸ்யமான பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. லங்கா4 ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம்.
தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.